பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் நமக்கு இப்படியாக சொல்லப்படுகிறது. நாங்கள் எப்பக்கத்தில் நொறுக்கப்பட்டு ஒடுங்கி போகிறது இல்லை, கலக்கம் அடைந்து மனம் முறிவடைகிறது இல்லை. பவுல் சொல்றாரு, கர்த்தர் நிமித்தமா நாங்கள் எப்பக்கமும் நாங்கள் நொறுக்கப்பட்டால் நாங்கள் மனம், அதாவது நாங்கள் ஒடுங்கி போக மாட்டோம், மனம் சோர்ந்து போக மாட்டோம், கலக்கம் அடைய மாட்டோம். ஏன்னா கர்த்தர் எங்களை எல்லாவற்றிலும் பாதுகாப்பார் சொல்லி அழகாக சொல்றாரு. ஏன்னா அவரோட வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, பவுலோட வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, பவுலை கர்த்தர் தாயின் கருவிலே தெரிந்து கொண்டார். கர்த்தருடைய வார்த்தையை புறஜாதியை பிரசங்கியும்படி, கர்த்தருடைய சபைகளை காக்கும்படி கர்த்தர் பவுலை தெரிந்து கொண்டார். அதே போல பவுல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய சித்தத்துக்கு தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தாரு. கர்த்தர் எதுக்காக அவர் அழைச்சாரோ அந்த நோக்கத்தை பவுல் தம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு அர்ப்பணிச்சு அதுக்கப்புறம் கர்த்தருடைய சித்தத்தை செய்ய ஆரம்பிச்சார். கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய ஆரம்பிச்சார். அநேக இடத்துல போய் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறார். அநேக ஜனங்க இந்த வார்த்தை கேட்டு மனம் மாறாங்க. அநேக ஜனங்க கர்த்தருடைய வார்த்தை கேட்டு அவங்க பாவத்திலிருந்து வெளியே வராங்க. அநேக ஜனங்க இருளுக்கு வாழ்க்கை அவங்க வெளிச்சத்தில் வராங்க. அநேக ஜனங்க இந்த வார்த்தை மாற்றிச்சு. அதாவது இந்த வார்த்தை சாதாரண வார்த்தை இல்லை, இந்த வார்த்தை என் வாழ்க்கையை மாற்றிச்சு. இந்த வார்த்தைக்கு நான் கடனாளியாக இருக்கிறேன். நான் மற்றும் இந்த வார்த்தையை நான் சொல்லுவேன்னு சொல்லி பயங்கரமாக இப்போ கர்த்தருடைய வார்த்தையை பயங்கர அநேகத்தில் பிரசங்கிறார். சில இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கும்படி பவுல் குரமாக அநேக ஜனங்கள் எழும்பி தடை செய்கிறாங்க. அநேக இடத்துல பவுலை நொறுக்குறாங்க. அநேக இடத்துல பவுலை ஒடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் சில இடத்துல பவுலை அடிக்கிறாங்க. சில இடத்துல பவுலத்துக்கு ஜெயிலே போகிறாங்க. ஏன்னா என்னதான் நடந்தாலும் சரி பவுல் சோர்ந்து போவே இல்லை, மனம் கலக்கம் அடையவே இல்லை. அவர் ஒரு நாளாக சரி துக்கம் அடையவே இல்லை. ஏன்னா எல்லாவற்றையும் எனக்கு கர்த்தர் பலப்படுதோ சொல்லி கர்த்தர் நம்பிக்கை தொடர்ந்து கர்த்தருக்காக ஓடினார். ஒரு ஜெயம் பெற்ற வாழ்க்கையை வாழ்ந்து கர்த்தர் அவர் என்ன காரியத்துக்காக கர்த்தர் அந்த ஓட்டத்தை கொடுத்தா அந்த ஓட்டத்தை முடித்து ஒரு ஜீவனுள்ள தேவனுக்காக அவர் வாழ்ந்து அவர் வாழ்க்கையை அர்ப்பணித்தார். இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கை நம்ம ஆண்டுடைய பிள்ளையாக இருக்கும். கர்த்தர் நம்மளை ஊழியத்தை அழைச்சிருந்து அவர் சுற்றத்தை நம்ம அழைச்சிருந்து கர்த்தர் நம்மளை அழைச்சிருந்து நம்ம அவர் ஊழியத்தை நம்ம கொடுத்துருந்தா நம்ம ஒரு நாளை கர்த்தரை ஊழியம் செய்யும்போது, கர்த்தரை சித்தம் செய்யும்போது நம்ம ஒரு நாள் சோர்ந்து போயிடக்கூடாது. அதாவது கர்த்தர் செஞ்ச நன்மைகளை மட்டும் சொல்லும்போது, கர்த்தருடைய வார்த்தையை மட்டும் சொல்லும்போது, அது மித்தமாக சில ஜனங்கள் நம்மளை நொறுக்கும் போது, அது மித்தமாக சில மனிதர் நம்மளை நம்மளுக்கு விரோதமாக எழும்பும்போது நம்ம ஒரு நாள் சோர்ந்து போயிடும். மன சோர்வு அடையாமல், கலக்கம் அடையாமல், என்ன நடந்தாலும் சரி கர்த்தர் என்னை பாதுகாப்பா நீங்கள் சொல்லி தொடர்ந்து நீங்கள் கர்த்தருக்காக ஓடினே இருங்க. கர்த்தரோட சித்தம் செய்யுங்க. கர்த்தர் உங்கள் மேலே என்ன அழைப்பு வச்சிருக்காரு, உங்கள் மேலே என்ன கிருபை வச்சிருக்காரு, கர்த்தர் உங்களுக்கு என்ன ஊழியத்தை கொடுத்துரு, அந்த ஊழியத்தை நீங்கள் தொடர்ந்து கர்த்தருக்காக செய்யுங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு கூட பலப்படுத்துவார். பவுல் அநேகத்தில் கர்த்தர் பலப்படுத்த பவுல் சொல்கிறாரு, என்னை பலப்படுத்த கிறிஸ்துவ எல்லாவற்றையும் செய்ய பலனும். இந்த வார்த்தை பவுல் எங்கேருந்து சொல்கிறாருன்னா, அதாவது ஒரு ஜெயிலேருந்து சொல்கிறார். அதாவது அவர் செங்கிலியில் கட்டப்பட்ட சூழ்நிலை போய் சொல்கிறார் பவுல், என்னை பலப்படுத்த கிறிஸ்துவ எல்லாவற்றையும் செய்ய பலனும். பாருங்கள் பவுலுக்கு எவ்வளோ வைராக்கியம் பாருங்கள், எவ்வளோ அவருக்குள்ளே வாஞ்சிய பாருங்கள். எந்த சூழ்நிலை கர்த்தர் என்னை கைவிடுமோ அந்த நம்பிக்கை பவுலுக்குள்ளது. அந்த நம்பிக்கை தான் பவுல் மேலே வச்சு அழைப்பை பவுல் நிறைவேற்றி ஒரு சரித்திர நாயகம் மாற்றப்படார். இன்றைக்கி உங்களோட வாழ்க்கையிலும் சரி கர்த்தர் உங்கள் மேலே வச்ச அழைப்பு நீங்கள் ஒரு நாள் நீங்கள் அந்த அழைப்புக்கு நீங்கள் தொடர்ந்து ஓடினருங்க. அதாவது என்ன நடந்தாலும் சரி கர்த்தர் மேலே பாரத்தை போட்டு தொடர்ந்து அவருக்காக ஓடுங்க. அதாவது வேதம் சொல்லுது, இக்காலத்து பாடுகள் வருகாலத்து மகிமைக்கு ஒப்பாகாது. நீங்கள் கர்த்தர் மித்தமாக நீங்கள் என்ன பாடுபட்டு என்ன உபத்திரப்படலை சரி அது ஒரு நாள் வீணாகாது. அதுக்கேற்ற மகிமையான வாழ்க்கை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாரு. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஊழியத்தை தொடர்ந்து ஓடுங்க. என்ன நடந்தாலும் சரி சோர்ந்து போயிடாதீங்க. கர்த்தர் உங்கள் மேலே வச்ச அழைப்பை நிறைவேற்றுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு மகிமை அடைவார். பவுலை கொண்டு கர்த்தர் மகிமை அடைஞ்சார், உங்களை கொண்டு கர்த்தர் மகிமை அடைவார். ஆமென்.